இந்த நீட்டு பற்றி தாங்க பேச போகிறேன். நான் கேமரா பார்த்து கூட எனக்கு பேச தெரியாதுங்க. ஆனால் இப்போ தான் நான் கேமரா பார்த்து எப்படி பேசுறதுன்னு கூட எனக்கு தெரியாது. நான் வீடியோ போடுறேன். நீட்டு வேணாம் நீட்டு வேணான்னு சொல்கிறாங்க. நீட்டு ஏன் வேணாம்? நான் கேட்குறேன், ஏன் வேணாம் நீட்டு வேணாம்? ஆ அரசியல்வாதிங்க சொல்கிறாங்களே, நான் வந்தால் நான் ஜெயிச்சேன்னா நான் நீட்டையே ஒழிச்சிடுவேன், நான் நீட்டே கொண்டு வர மாட்டேன், நீட்டு தடை பண்ண சொல்லி நான் உத்தரவு போடுவேன்லாம் சொல்கிறாங்களே, ஏன் வேணான்றீங்க நீட்டு? எல்லா கவர்மெண்ட் வேலையை மாதிரி டாக்டர் வேலையா? கவர்மெண்ட் எல்லா வேலையும் தான் தூக்கி குத்துட்றீங்க, யாருக்குன்னா தூக்கி குத்துட்றீங்க. அப்போ டாக்டர் வேலையும் அதே மாதிரி தானா? எவ்வளோ ஒரு உயிரை காப்பாற்றுற வேலை டாக்டர் வேலை. அதுக்கு போயிட்டு நீட்டை வேணாம் நீட்டை எல்லாரும் நீட்டு தானே எழுதுறாங்க. அப்போ என்ன உங்களுக்கு மட்டும் என்ன தனி சட்டம்? அதில் தனியாக சட்டம் வேணுமா அதுலேயும்? திறமையை நல்லா திறமையாக படிங்க. எதுக்கு அதுக்கு தான் ஒரு அசிங்கமாக இல்லை? அசிங்கமாக இருக்குதா இல்லையா? நீட்டு வேணான்னு சொல்லும்போது அதுவும் ஒரு அசிங்கமாக தானே இருக்குது. அப்போ நம்மளால் முடியாது, இவங்களால் முடியாது என்ற அளவுக்கு தானே ஒரு இதுவாக தானே இருக்குது. அது ஏன் நீட்டை படிங்க. நீட்டில் பாஸ் பண்ணி டாக்டர் ஆகுங்க. ஏன்னா டாக்டர் சும்மா வேலை கிடையாது, உயிரை காப்பாற்றுற வேலை. அவன் எவ்வளோ உயிரை இப்போ போய்ச்சிக்கலாம். ஹாஸ்பிட்டலுக்கு போனால் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, கவர்மெண்ட்டு ஹாஸ்பிட்டலில் தான் 80% மக்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் நம்பியிருக்கிறோம் நாங்கள்லாம். நீங்கள் நீட்டு படிக்க மாட்டேன், நான் நீட்டில் பாஸ் பண்ணி வரமாட்டேன், அதனால் நீட்டையே கேன்சல் பண்ணுறோங்க சொல்கிறீங்க. அப்புறம் யார் சாவத்துக்கு ரெடியாக இருக்கிறா? நீங்கள் யாரை சாவடி கம்மி மார்க்கில் பாஸ் பண்ணிவிட்டு டாக்டர் ஆகிட்டு யாரை சாவடிக்க பார்க்குறீங்க? நல்லா மார்க் எடுத்தால் தானே, அது நீட்டில் பாஸ் பண்ணால் தானே. அப்புறம் நீங்கள் வரும்போது ஐயோ எம்மா வரான் டாக்டர் வந்தால் நம்மளை காப்பாற்றிடுவாங்கன்னு நம்ம நினைப்போம். ஆனால் நான் என்ன தோணும் நேற்றுக்கு? ஐயோ எம்மா வரான், நம்மளை கொல்ல எம்மா வரான்னு தான் தோணும். என்ன அதனால் நீட்டில் பாஸ் பண்ணி வாங்க. எல்லாத்துலேயும் ஈஸியாக எல்லாமே கிடச்சிடணுன்னா எல்லாம் கிடைக்குமா? எல்லாத்துலேயும் உங்களுக்கே எல்லாமே கிடச்சிடணும்னு நினைக்கிறீங்க. எல்லா வேலையும் கவர்மெண்ட் வேலைலாம் போய் உட்காந்துட்டீங்க. கட்சியாக இந்த டாக்டர்களுக்கு போய் உட்காந்துடலான்னு நினைக்கிறீங்க. அதுக்கு நல்லா படிங்க. நல்லா படித்து படிப்பில் உங்களுடைய திறமையை படிப்பில் காட்டுங்க. என்ன எங்களுக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டமாக தெரியுமா கவர்மெண்ட் வேலை இல்லாத? எல்லோருக்கும் அந்த கவர்மெண்ட் வேலைங்களை கொடுத்துட்டு நேர்மையாக வேலை செய்கிறான் கவர்மெண்ட் வேலை. ஆனால் நேர்மை இல்லாத நிறைய பேர் என்ன பண்ணுறான், சேரை தேய்ச்சிட்டு சம்பளத்தை வாங்கின்னு வரான். கை நிறைய சம்பளம் கவர்மெண்ட் வேலைன்னா. ப்ரைவேட்டில் ஒன்றுமே கிடையாது, யாருமே ஒன்றும் சம்பாதிக்கல. ஆனால் கவர்மெண்ட்டில் லட்சக்கணக்கில் சம்பளம் எல்லோருக்குமே. இதில் இதுவில் இது இல்லாதையே வந்துடலான்னு நினைக்கிறீங்க. அந்த எக்ஸாம் எழுதாமையே வந்துடலாம். நான் என்ன சொல்கிறேன், கவர்மெண்ட் வேலையில் கூட சொல்கிறேன், கவர்மெண்ட் வேலையில் கூட எல்லா வேலைக்குமே ஒரு எக்ஸாம் ஒன்று வைக்கிறோம். நீட்டு மாதிரியே எக்ஸாம் வச்சா அப்போ அறிவாக இருக்கிறவன், நல்லா திறமையாக நல்லா படிக்கிறவனுக்கு அவனுக்கு தேவையான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அங்கீகாரம் நல்ல வேலையெல்லாம் அவன் போவான். அவன் கஷ்டப்பட்டு படித்ததுக்கான பலன் அவனுக்கு கிடைக்கும். என்ன அது என்றைக்கு தான் இந்த நேர்மையாக என்றைக்கு தான் நடக்குமோ இந்த கவர்மெண்ட்டு தெரில. இதில் நீதித்துறையும் தலையிட மாட்டேன்து. என்ன எதுவுமே இது பண்ண மாட்டேன்து, நம்மளுக்கு சப்போர்ட்டாகவும் இருக்க மாட்டேன்றாங்க யாருமே. நீட்டை ஒழிக்கணும் எல்லாரும் இதே பேசின்னு திரிகிறாங்க. நல்ல வேலை நீட்டு வந்ததே நினச்சி நான்லாம் சந்தோஷமாக இருக்கிறோம். நீட்டே இல்லைன்னா திறமையாக படிக்கிறவங்களாம் என்ன கதி? திறமையாக படிக்கிறவங்கல்ல அவங்கெல்லாம் என்ன நிலமை? எங்கே போய் அவங்க இது சொல்லுவாங்க குறைய? இப்போ நீட் இருக்கிறதோடு தான் அவங்க படித்து அவங்க நல்லா டாக்டராக வர முடியுது. பணம் அப்போலாம் கோடிக்கணக்கில் செலவு பண்ணோம். இப்போ ஈஸியாக நீட்டு படிச்சுட்டா நீட்டில் பாஸ் பண்ணிட்டு நம்ம டாக்டராக வந்துடலான்ட்டு ஃபுல் எஃபெக்டை அதில் போடுங்க. நீங்கள் படிப்பில் போடுங்க. வேணாம் நீட்டு வேணாம் நீட்டுனாவே குழு ஜோரம் அடிக்குது அவங்களுக்குலாம். அதுக்கு நல்லா படிங்க. என்ன கோச்சிங் கிளாஸ் போங்க. இல்லை வர அரசியல்வாதிங்க எப்படி சொல்லி ஓட்டு வாங்குங்கன்னா, எம்மா நீ நீட்டுக்கு நான் செய்யணுமோ அதெல்லாம் உங்களுக்கு நான் செஞ்சு தரேன். நான் கோச்சிங் கிளாஸ்லாம் நான் ரெடி, உங்களுக்கு கோச்சிங் கிளாஸ்லாம் நீங்கள் போகிறதுக்கான எல்லா உதவியும் நாங்கள் செய்கிறோம் சொல்லி ஓட்டு வாங்குவோம். நாங்கள் நீட்டை தூக்கிடுவோம்லாம் ஓட்டு வாங்காதீங்க. ஏன்னா அது உயிர் யாரும் சாவத்துக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வரல.
உயிரோடு இருக்கணுன்றதுக்காக பொழைச்சிடுமா. நம்ம ஹாஸ்பிட்டல் போனால் பொழைச்சிடுமான்னு தான் வரமா கண்டியை ஹாஸ்பிட்டலுக்கு